ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான சீம்பால் திரட்டுப்பால் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த திரட்டுப்பால் செய்யறதுக்கு 300 கிராம் ஜீனி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு அளவுக்கு சுக்கு எடுத்துக்குவோம். 8 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இந்த சீனியை நல்லா பவுடர் ஆக்கிக்குவோம். திரட்டுப்பாலுக்கு நம்ம 1 லிட்டர் பால் வாங்கி வச்சுருக்குறோம். பசும்பால் வாங்குறவங்க மாடு கண்ணு போட போகுது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு திரட்டுப்பால் வேணும், செய்யறதுக்கு பால் வேணும்னு சொல்லியிருந்தோம். எப்படி இருக்கு பாருங்க, மஞ்சள்னு. நாள் பால் இது, மாடு கண்ணு போட்டு நாள் பால். இதில் தான் நம்ம திரட்டுப்பால் செய்ய போகிறோம். நம்ம பவுட்ரு பண்ண சீனியை இதில் போட்டுக்கலாம். ஏலக்காவும் சுக்கும் போட்டிருக்கோம். இதில் போட்டு கலக்கிக்கலாம். நல்லா சீனி கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விடலாம். நம்ம போட்ட சர்க்கரை நல்லா கரையுது. சர்க்கரை பூரா நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. நம்ம இதை வடிகட்டிக்கலாம். ஒரு குக்கரை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். கட்டி வச்சுருக்கிற சீம்பால் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். விசில் எடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வைப்போம். இந்த ஒரு 20 நிமிஷம் வெந்துருச்சு. நல்லா சீம்பால் திரட்டுப்பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி ஓரம்னா இப்படி எடுத்து விட்டு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள், அல்வா துண்டு மாதிரி. பாருங்க சூப்பராக பீஸ் போட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க, அல்வா துண்டு மாதிரி. சீம்பால் திரட்டுப்பால் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப 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 நல்லது. எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ரத்தம் நல்லா ஊறும். குழந்தைங்க எலும்புக்கு ரொம்ப வளர்ச்சியானது சீம்பால். இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.